ஒரு ஜென் துறவி யாசகம் பெற்றுதான் உணவு இருந்துவாரு. அப்படி ஒரு பணக்கார வீட்டுல போய் யாசகம் வாங்குறாரு. அவனும் சுவையான உணவை கொடுக்குறான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பணக்கார ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த உலகத்துல சண்டையே இல்லாம வாழ முடியாதா? அதுக்கு சாத்தியமே இல்லையான்னு. பாரு, நீ கொடுக்கற உணவை வாங்கி சாப்பிடதான் வந்த. உன்னுடைய கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உடனே பணக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளவு சுவையான உணவு கொடுத்திருக்க, என்னோட கேள்வி பதில் சொல்ல முடியாது. என்ன பழக்கம்? பெரிய அறிஞன்னு நினைச்சா முட்டாளா இருக்கீங்கன்னு மோசமான வார்த்தைகளை திட்ட ஆரம்பிக்கிறான். அமைதியா பார்த்துட்டு அந்த துறவி சொல்றாரு, உன்னுடைய கருத்துக்கு எதிரான பதில் சொன்ன உடனே, அதாவது உனக்கு விருப்பம் இல்லாத பதில சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது பாத்தியா? இப்ப நீ மோசமான வார்த்தைகள் திட்டின இல்லையா? இப்ப நானும் அதுக்கு திருப்பி மோசமான வார்த்தைகள் திட்டிருந்தேன்னா இது சண்டையா மாறி இருக்கும். இங்கதான் சண்டையோட விதையே விதைக்கப்படுது. அனாவசியமான கோபத்தை தவிர்த்தாலே சண்டைகள் இருக்காது. தனக்கு பிடிக்காத ஒவ்வாத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் கோவப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி முடிச்சார். ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.